அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். செங்கோட்டையன் தன்னை தாவேக்கவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். முன்னதாக அதிமுக ஒருங்கிணைப்புக்காக பாடுபடுவேன், முயற்சி செய்வேன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப தாவேக்கவில் இணைஞ்சிருக்காரு. இந்த தாவேக்க இணைவுங்கிறது செங்கோட்டையனோட அரசியல் வாழ்க்கையிலையும் சரி, தாவேக்கவிலையும் சரி, என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுங்க. நிச்சயமாக ஏற்கனவே அதிமுகவில் இருந்து பிரிந்து நின்றவர்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நீக்கப்பட்டவர்கள் அல்லது அவருக்கு எதிராக கழகம் செய்ததால் நீக்கப்பட்டவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்களா இருக்கலாம், டிடிவி தினகரன் அவர்களா இருக்கலாம், இவர்கள் எல்லாம் தோல்வியடைந்த ஒரு இடம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அவங்க தனி அவர்த்தரம் மட்டுமே ஆடிட்டு இருந்தாங்க. எந்த பிரதான கட்சியிலையும் சேராம தனியா நின்று ஆடிட்டு இருந்தாங்க. அதனால அவர்களால் அவர்களுடைய வெற்றியே கேள்விக்குறியானது. நீங்க ஒரு கோவில்பட்டி போன்ற தொகுதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் கணிசமான ஓட்டு எடுத்திருந்தாலும் கூட அவரால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் அப்படி ஒரு தனி அவசரம் ஆனாம ஒரு கட்சியோடு ஐக்கியமாகி இருக்கிறார். அதனால இது அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியான இடமாகத்தான் நிச்சயமா மாறும். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் போன்றோ, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போன்றோ அன்னிகள் இணையணும் என்று நீண்ட காலத்தை விரயம் செய்யல. நீங்க ஓபிஎஸ் அவர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஆண்டுகள் அந்த குரலோடு வெளியில இருக்காரு. அமமுகவை தொடங்கிய டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவை மீட்பேன்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் அப்படி இல்ல. கிட்டத்தட்ட அவருடைய அந்த போர்க்கொடி, அவர் முன்னொரு கட்சியில் ஐக்கியம், எல்லாத்துக்குமான கால அளவுங்கிறது ஒரு 3 மாத காலத்துக்குள்ளே அனைத்து நிகழ்வுகளும் முடிந்து விட்டது. இப்ப அவர் ஒரு ஈரோட்டினுடைய முகமா, தாவேக்காவினுடைய முகமா இனி பார்க்கப்படுவார். நம்ம தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா, விஜய் தெரியுது, விஜயை தாண்டி அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலகர்த்தர்கள் இல்ல அப்படிங்கறது அந்த கட்சியினுடைய பெரிய குறையாக இருந்தது. இன்னைக்கு செங்கோட்டையன் போன்றவர்கள் ஒரு ஈரோட்டுல இணைந்திருக்காங்க அப்படிங்கறதனுடைய மூலமா இங்க செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் போன்றோ, டிடிவி தினகரன் அவர்கள் போன்றோ தனித்த செல்வாக்கு மிக்கவரா அப்படிங்கறத தாண்டி நம்ம அந்த இன்னொரு களம் பார்த்தோம்னா, ஈரோட்டினுடைய முகம் அவர் என்னதான் இருந்தாலும் கிட்டத்தட்ட 9 முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறவர். ஒரே ஒரு முறை மட்டுமே தோல்வியை சந்தித்தவர். அப்ப அவர் அந்த மண்ணோடும் மக்களோடும் நன்கு பரிச்சயம் மிக்கவர். அவரை போன்ற ஒருவர் ஒரு மாவட்டத்தில் இணைவது என்பது வேறு சிலரும் இணையறதுக்கான ஒரு அச்சாரமா அது மாறிடும். அது அதிமுக மட்டும் இல்ல, பிரதான அரசியல் கட்சிகள்ல மறுக்கப்பட்டு, வாய்ப்புகள் மறுக்கப்பட்டோ அல்லது வேறு ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட அளவிலான நிர்வாகிகளால் தங்களோட அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களோ விஜயை நோக்கி நகர்வதற்கான ஒரு வாய்ப்பை, வாசலை செங்கோட்டையன் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். இன்னொன்று, அவர் தனித்து இப்ப ஓபிஎஸ் போன்றோ, டிடிவி தினகரன் அவர்கள் போன்றோ அவர் தனித்து ஒரு போட்டியாக இயங்கி இருப்பார்னா அவருடைய வெற்றி கேள்விக்குறியாக இருக்கும். பட் இன்னைக்கு அவர் தாவேகா போன்ற ஒரு கட்சியில் இணைகிற பொழுது ஒரு பிரபலத்தன்மை கொண்ட விஜய், உள்ளூர்ல செல்வாக்கு மிக்க செங்கோட்டையன், ரெண்டோட கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகிறப்ப செங்கோட்டையன் குறைந்தபட்சம் தன்னோட சட்டமன்ற உறுப்பினர் என்கிற ஒரு இருக்கையை உறுதி செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஈரோட்டுல அவர்களுடைய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள்ல இனி தாவேக்காவினுடைய வளர்ச்சிக்கு அவர் குறைந்தபட்சம் பயன்படுவார். நீங்க ஒரு பெரிய தமிழக அளவுல அவர் ஏற்கனவே விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய பயண திட்டத்தை வடிவமைத்தவர். இது எல்லாமே அவருடைய இளமை காலத்துல ஒரு நடுத்தர வயதுல அவர் செய்த விஷயங்கள். பட் இன்றைக்கு அவருடைய வயதோடு ஒப்பிடுகிற பொழுது குறைந்தபட்சம் அவர் ஈரோடு மாவட்டத்திலாவது அந்த கட்சிக்கு, தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பலனா, ஒரு தூணாதான் இருப்பார். இது 2 தரப்புக்குமே லாபம். செங்கோட்டையன் அவர்களுக்கும் குறைந்தபட்சம் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கக்கூடிய இடத்தை உறுதி செய்யும். ஏன்னா நீங்க ஒரு டிடிவி தினகரன் அவர்கள் கோவில்பட்டியில் நிற்கிற பொழுது கணிசமான ஓட்டு எடுக்கிறார். அவருக்கு வெற்றி எந்த இடத்துல கேள்விக்குறியாகுதுன்னா, அவருடைய ஆதரவு ஓட்டுகள்லாம் அவர் வாங்கிட்டாரு. பட் இன்னொரு பிரபலத்தன்மை கொண்ட ஒரு ஓட் பேங்க் இல்ல, அவர் அதிமுக இரட்டை இலை என்கிற ஒரு சிம்பிள் இல்ல, அது தோல்வி அடையல. ஆனா இங்க விஜய் போன்றவர்கள் இருக்கிறதுனால செங்கோட்டையன் தரப்பு ஓட்டும் அவருக்கு விழும், விஜய் தரப்புக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்டும் அவரை நோக்கி விழும். அதனால அவருக்கு அது ஒரு சாதகமான அம்சமா தான் நான் பாக்குறேன். ஒன்று. இன்னொன்று, தாவேக்காவுக்கு இது நிச்சயமா பலம் தான் சேர்க்கும். ஏன்னா இது ஒரு தொடக்க புள்ளி தான். இன்னும் தேர்தலுக்கு காலம் இருக்கு, 6 மாத காலங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியிலுமே இப்ப அதிமுக, திமுக போன்ற கட்சிகள்ல 2 பேர் 3 பேர் சீட்டுக்கு மோதிட்டு இருப்பாங்க. பட் அந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒரு மாற்று வடிகாலா இன்னைக்கு செங்கோட்டையன் போன்றவர்கள் போயிருக்கிறதுனால தாவேக்காவும் தெரியலாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நன்றி சார், உங்களோட கருத்துக்களை இணைப்பில் தெரிவித்ததற்கு.